இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தாழ்மையினால் வரும் மேன்மை என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, நீதிமொழிகள் 29:23 மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செயின்ட் ஆகஸ்டின் மிக பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேகருக்கு நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன். பாருங்க, அந்த அகஸ்டின் ஒரு பரிசுத்தவான், அவர்கிட்ட ஒரு மனிதன் கேள்வி கேட்கிறான். இவ்வளோ பரிசுத்தவானா இருக்கிற, பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் முதல் படி என்ன என்று கேட்கிறார். சொல்ல மனத்தாழ்மையா இருங்கள் என்று சொல்கிறார். இன்னொரு மீண்டுமாக அந்த மனிதன் சொல்றார், இரண்டாவது படி என்ன? பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல இரண்டாவது படி மனத்தாழ்மையாய் இருங்கள் என்று சொல்கிறார். மீண்டுமாக அந்த மனிதன் மூன்றாவது படி என்னன்னு சொன்னார். அவர் தைரியமா மனத்தாழ்மையா இருக்க பழகுங்கள் என்று சொன்னார். பிரியமனர், இன்றைக்கு அநேருக்கு ஆசை பரலோக ராஜ்யத்துக்கு செல்லணும். நான் ஒழுங்கா வேதம் வாசிக்கேன், ஜெபிக்கேன், ஆலயத்துக்கு செல்றேன், அதனால நான் பரலோகத்து ராஜ்யத்துக்கு போயிடுவேன். பாருங்க, கர்த்தர் சொன்ன மனத்தாழ்மை நமக்கு வேணும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று அநேகர் நினைக்கிறோம். ஆனால் நம்ம மனத்தாழ்மை இருக்கிறதா? இங்கே வசனம் சொல்கிறது, சங்கீதம் 115:1 எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்து நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்றைக்கும் பிலிப்பு ஆவியானவரால் ஏவப்பட்டு அவன் உள்ளத்துக்குள்ளாக கர்த்தர் பேசுகிறார், நீ சென்று அங்கே ஒரு மனிதனை சந்திக்க வேண்டும். அந்த ரதத்திலே எத்தியோப்பியால உள்ள ஒரு மந்திரி இருக்கிறார், அவனை சந்தித்து வரும்படிக்கு கர்த்தர் ஆவியானவராலே ஏவப்பட்டு போகிறார். அங்கே ரதத்தை பார்க்கிறார், ரதத்திற்கு பின்பதாகவே ஓடுகிறார். அந்த மந்திரி எத்தியோப்பியாவில் இருக்கிற அந்த மந்திரி கிட்ட போயிட்டு அவன் பேசிக்கிறான். அப்போ அந்த மந்திரி கேட்கிறான், சொல்ற, நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிற? நான் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறேன், அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை பாருங்க. அந்த மந்திரி பிலிப்பை பார்த்த உடனே அந்த பிலிப்பு எந்த ஒரு பெருமையும் அவனுக்கு இல்லை. அவன் சொல்றான், ஆவியானவரால தான் நான் கொண்டு வரப்பட்டேன், கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றெல்லாம் ஒரு வார்த்தையும் சொல்லல. அது மாத்திரமல்ல, அவன் அப்போஸ்தலர் 6:3 குறிப்பிடப்பட்டது போல, நான் ஆதி திருச்சபையில உள்ள பந்தி விசாரிப்புக்காரன மிகவும் விசேஷத்தை பெற்றவன் என்பதை கூட அவன் சொல்லவில்லை. நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதன், நான் ஆண்டவருடைய ஊழியம் செய்த நான் எதையும் சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்று பிலிப்பு ஓடி போய் அந்த மந்திரியை சந்திக்கிறார். மந்திரியும் கூட பெருமையாக நடந்து கொள்ளாதபடி அந்த பிலிப்புவை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். தான் என்ன செய்யறேன் என்பதை பொறுமையோடு கேட்கிறான். ரதத்துல ஏறி உட்காரும்படி கேட்கிறான். அது மாத்திரமல்ல, வாசித்து காட்டுகிறான். அங்கே அப்போஸ்தலர் 8:32 அங்கே குறிப்பிடப்பட்டது போல, அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்பட்டதற்கு கொடுக்கப்பட்டார், மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லி அந்த பகுதியை அந்த மந்திரி வாசிச்சு சொல்றாரு, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த புத்தகத்துல யாரை குறிப்பிடுகிறார்? தன்னையா இல்ல வேற யாரையோ குறிப்பிடுகிறாரே, அது யார் என்று கேட்கிறார். அப்பொழுது பிலிப்பு தெளிவாக பதில் கொடுக்கிறார், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர்? மயிர் கத்திரிக்க விட்டு போடும்போது சத்தமிடாத இருக்கும் ஆடு. ஏன் அந்த மயிர் கத்திரிக்கும் போது ஆடு சத்தமிடாத இருக்கும்? அதோட அளவுக்கு அதிகமான அதோட இடை, அந்த
மயிர் கத்திரிக்கை கொடுக்கும்போது அந்த மயிர்கள்லாம் இறக்கி வைக்கும்போது அது முடியும் போது ஒரு பாரம் இறங்கும். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்காக பாவமானார், நம்முடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டார். அவர் அந்த கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் அவர் இதே போல அந்த ஆட்டுக்குட்டியை போலதான் இருந்தார் என்று சொல்ற. பாருங்க, ஆட்டுக்குட்டின்னு எனக்கு நினைவுக்கு வருவது, என்னுடைய வீட்டுக்கு அருகே ஒரு வயதானவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்தாங்க. பாருங்க, எங்களுக்கு வேலையே அந்த ஆட்டுக்குட்டியோட அதை ஹாப்பியாக அதை வளர்க்குறத நாங்கள் பார்ப்போம். பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆட்டுக்குட்டி பாருங்க ஈஸியே கிடையாது வளர்க்குறது. பார்த்தீங்கன்னா அது ஒரு குழந்தை போல, அது ஒவ்வொரு இதுக்கும் அது சத்தம் கொடுத்துட்டு அழகா இருக்கும் பாருங்க. அது ஒரு நாள் நல்லா வளர்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் அதை விற்கும்படியாக அதை அனுப்புறாங்க பாருங்க. ரொம்ப கவலை, எங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு. ஆனா பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டி சந்தோஷமா போகுதுன்னு நம்மளை வெட்ட போறாங்களா என்ன செய்யறாங்க அதுக்கே தெரியல. அதே போலதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதே போலதான் அது மயிர் கத்திரிக்க ஒப்பு கொடுத்த ஆட்டுக்குட்டியை போல அவரு இருந்தார். அவ்வளவு தாழ்மையாக அவர் நடந்து கொள்கிறார் பாருங்க. அவருடைய நீதி அவருக்கு மறுக்கப்பட்டது என்ற வேளையிலும் கூட அவர் வாதிடல, அவர் போராடல, இதுல இருந்து எப்படி தப்பு வைக்கலான்னு சொல்லிட்டு அவர் வழக்காடல, எதுவுமே செய்யாம சத்தமிடாத போல ஆடை போல இருந்தான்னு சொல்லி பிலிப்பு சொல்கிறார். இதை கேட்ட அந்த மந்திரி தனக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு அதே இடத்துல அந்த இடத்துல இருக்கிற அதுல பிலிப்பை கூட்டி கொண்டு அவர் இருந்த அந்த ரதத்திலிருந்து இறங்கி ஞானஸ்தானம் பெறுகிறார். ஞானஸ்தானம் பெற்று அந்த தண்ணீர்ல மூழ்கி எழும்பும் போது பிலிப்பை காணவில்லை பாருங்க. அப்போதான் தெரியுது அந்த மந்திரிக்கு ஆவியானவரால் பிலிப்பு அனுப்பப்படுகிறார், இது ஒரு தேவ மனிதன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட சில நேரங்களை நாமும் கூட சில நேரங்களை நம்மை தாழ்த்த மனதில்லாதபடி இருக்கிறோம். ஆண்ட சொல்ல, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை இருக்கு. பிலிப்பு அந்த மந்திரியை ரட்சிப்பின் பாதையிலே நடத்தினது போல் நாம் எத்தனை பேர் ஆண்ட சமூகத்துல நம்ம நம்மை பார்க்கிறவங்க யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க, இன்றைக்கும் எங்களோடு அந்த வார்த்தையோடு பேசியிருக்கீங்க. அந்த பிலிப்பு தேவ ஆவியானவர்கள் ஏவப்பட்டு அந்த மந்திரியின் ரட்சிப்புக்கு அவன் சப்பா தன்னை தாழ்த்துனது போல நாங்களும் கூட எங்க கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் சாட்சியாக இருக்கணும். எங்களை தாழ்த்தும் போது மற்றவர்கள் உண்மை பார்க்கணும் சப்பா. உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும். எங்க மூலமாக அநேக ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமை மக்கிய ரெடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.